செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கவின் படுகொலைக்கு பிறகு ஒரு கோரிக்கை வலுவாக முன்வைக்கிறார்கள். அவரு பேராசிரியர் பாலு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும், அல்லது நம்முடைய முருகன் கண்ணா போன்றவர்களுக்கும் அது தெரியும். மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். சென்னையிலேயும் அந்த பிரஸ் மீட் பண்ணாங்க. இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது மருத்துவர் கிருஷ்ணசாமியுடைய மகன் சியாம் கிருஷ்ணசாமியும் அதை முன்வைக்கிறார். மீண்டும் இதை கொண்டு வர வேண்டும் என்று. என்ன சட்டம்? குற்றப்பரம்பரை சட்டம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவல்களை நான் சொல்றதுக்காக நான் அதை நான் இங்க பேசுறேன். அந்த வழக்கு, அந்த சட்டம்ங்கிறது இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். அதுதான் அந்த சட்டம். அது 1871 பஞ்சாப் பஞ்சாப்ல இருக்கிற அந்த பகுதிகளில் நாடோடி கூட்டம் அல்லது மேய்ச்சல் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை குறிவைத்து இவர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. இவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கொண்டு வரப்பட்ட பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம். அவர்களெல்லாம் ஒடுக்க முடியல, அவர்களெல்லாம் பிடிக்க முடியல, அவங்கள கண்டறிய முடியல. அப்ப இந்த சட்டத்தை அவர்கள் கண்டறிஞ்சு, இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வது, காவல் நிலையத்தில் கைது செய்வது. அவங்க தினமும் கையெழுத்து போடணும். இப்ப நம்ம மேல 1 டன் போடுறாங்கல்ல போலீஸ், வா நீ வா விடுதலை சிறுத்தை நீ போராட்டம் நடத்தின, நீ வா சமூக செயற்பாட்டாளர் முருகன் கண்ணா வா நீ 1 டன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போ. 1 டன் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறது அங்க இருந்து தான் அது தொடங்குது. நம்ம அமித்ஷா கூட 1 டன்ல கையெழுத்து போட்டவர். தடிபார் ரவுடி லிஸ்ட், தடிபார் ரவுடி லிஸ்ட்ல இருந்தாலும் அவரு இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கிறார். கையெழுத்து போட்டவர் தான் வரலாறு. அது பல என்கவுண்டர்ல அவர் சம்பந்தப்பட்டவர், போலி என்கவுண்டர். அப்ப அப்படி அந்த 1871 இந்தியா முழுக்க சில சாதிகளை வரையறுக்கிறாங்க. 213 சாதி இந்தியா முழுக்க என்னென்ன சாதி எல்லாம் வரையறுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் குறிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவு பண்றாரு. அவர் தான் ராமானுஜ ஐயங்கார். தமிழ்நாட்டிலையும் நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாட்டில் ஒரு 89 சாதியை வரையறுக்கிறாங்க. அதாவது குற்றப்பரம்பரை சட்டத்துல கள்ளர், மறவர், அகமுடையார் மட்டும்தான் இருக்கிறதா நம்ம இன்னைக்கு வரை தெரியும். ஆனால் அது இல்லாமல் 89 சாதி இருக்குது. அவர்கள் மட்டுமல்ல, குற்றப்பரம்பரை சட்டத்தில் வட மாவட்டத்தில் பறையர்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தில் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இருக்கு. இங்க நீங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் குறவர்கள் அவர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போடுகிறாங்க. உப்பு குறவர், ஆத்தூர் மேட்டு நாட்டு குறவர், ஒட்டர். எப்படி பறையர்கள் எப்படி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போடணுமோ அதுபோல வன்னியர்களும் அதுல கையெழுத்து போடணும். படையாட்சிகளும் கையெழுத்து, வன்னியர் வேற படையாட்சி வேற இந்த பட்டியலில் வருது. அதே போல வேட்டுவ கவுண்டர், அதே போல தொம்பர், கேப்மாரி, ஊராளி கவுண்டர், இப்படி ஒரு சாதிகளை வரையறுக்கிறாங்க. 1911 தான் இந்த சட்டத்தை இந்தியாவில் இந்த ராமானுஜ ஐயங்கார் இந்த சமூகம் எல்லாமே கையெழுத்து போடுறது. இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லாமே, எல்லா ஜாதி, ஒரு ஜாதியில இப்ப பறையர்னா பறையர்ல இருக்கிற எல்லாருமே கையெழுத்து போட வேண்டியதில்லை. அதிலே கண்டறியப்பட்டவர்கள், இப்ப கள்ளர், மறவர், அகமுடையார்னா அந்த சமூகமே கையெழுத்து போடுறதில்லை. இதற்கு தனியா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் எப்படி இவங்களை கண்டறிகிறது. இப்ப கள்ளர் பஞ்சாயத்து உருவாக்குறார். யாருன்னா ராஜான்னு ஒருத்தர். அவர் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் பிரிட்டிஷ்காரனுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. அவர்தான் அந்த பஞ்சாயத்து, இதுல எப்படி பஞ்சாயத்து பண்றது அப்படிங்கறத. அப்ப அதுல இருந்து அந்த வரையறை செய்யும் பொழுது இந்த சாதிகளை பூரா கண்டறிகிறாங்க.
இவங்கெல்லாம் வந்து இதுல கையெழுத்து போடணும். அதுல இந்த பஞ்சாயத்துல வந்து ரெஜிஸ்டர் வந்து மந்தையில இருக்கும், அந்த மந்தையில வந்து கையெழுத்து போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்க தான் அதை வந்து சொல்றது இவங்கெல்லாம் வந்து கிரிமினல், இந்த கிரிமினல் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து போட்டு போறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து 1920 உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற பெருங்காமநல்லூர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் வந்து 17 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அதுல வந்து மாயாக்கள் என்கிற பெண் உள்ளிட்ட 17 பேர் கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த கலவரம் நடக்குது, அந்த படுகொலை நடக்குது. அப்பொழுது முத்துராமலிங்க தேவருக்கு வயது வந்து 12. 1908 தான் அவர் பிறக்கிறார். 1920 இந்த சம்பவம் நடக்குது. முத்துராமலிங்க தேவருக்கு வயது 12 வயது. இந்த சட்டம் எவ்வளவு மோசமான சட்டம்! இந்த சட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர் வழிகாட்டல, அந்த மக்களே போராட்டம் நடத்துறாங்க. மாயாக்கால் உள்ளிட்ட 17 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இன்னைக்கும் அதுக்கு நினைவிடம் இருக்கு, இன்னைக்கும் வழிபாடு செய்யறாங்க. அந்த பகுதியில் மட்டுமல்ல, ஈச நாட்டு மறவர்கள் சொல்லி தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறாங்க, அந்த பகுதியிலே போராட்டம் நடத்துறாங்க. அதுல வந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர் மிக முக்கியமா வந்து கோபால்சாமி ரகுநாத ராஜாலியார். அவர் வந்து 1911 5ஆம் ஜார்ஜ் மன்னரை சந்திச்சு எங்க மக்களை வந்து ஈச நாட்டு மறவர்களை வந்து நீங்க வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தில இருந்து எடுங்க அப்படின்னா அவர் எடுக்கிறாங்க. அதே போல வந்து செய்யூர் பகுதியில் இருக்கிற ஆதிதிராவிடர் பேரவை, வன்னியர்குல சத்திரியர் சபை, இவங்க போராடி பறையர்களையும் வன்னியர்களையும் வந்து இந்த குற்றப்பரம்பரை பட்டியலிருந்து வெளியே எடுக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டம். இதெல்லாம் எப்ப நடக்குது? இந்த போராட்டங்களை தொடர்ச்சியா வந்து எதிர்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க தோழர்களே. 1933 இந்திய அரசியல் சட்ட சீர்திருத்த குழு, அந்த குழுவுக்கு முன்னாடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கின்ற இந்த குற்றப்பரம்பரை சட்டம் குறித்து அவர் பேசுகிறார். கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்கு, 108 பிரிவின் கீழ் வந்து இதுக்கு அதிகாரம் இருக்கின்றது, அதை மாற்ற வேண்டும், இந்த சட்டத்தை திருத்த வேண்டும், இந்த சட்டமே இருக்கக்கூடாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1933 அவர் வந்து பேசுறார். பின்னால 1947 ஜூன் 5ஆம் தேதி அன்றைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சென்னை மாகாணம், அதுல உள்துறை அமைச்சராக இருந்த நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவர் சுப்பராயன் அவர்கள் 1947 ஜூன் 5ஆம் தேதி இந்த சட்டம் நீக்கப்படுவதாக, இந்த சட்டம் அப்புறப்படுத்தப்படுவதாக, இந்த சட்டம் இன்றிலிருந்து இல்லை என்று அவர் கையெழுத்து போடும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த சட்டத்தை நான் நீக்குவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அந்த சீர்திருத்த குழுவிலே முன்னிலை வைத்து அதை பேசியதன் அடிப்படையில் தான் இதை எடுக்க முடிந்தது என்று சொல்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டதற்கு காரணம் முத்துராமலிங்க தேவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களா?